أنت تطلع بيننا بالكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அதனுடைய நிறைவான கடைசி ஜும்மாவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு ஆயுளை தந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம்தான் நாம் ரமதானை சந்திக்க வேண்டும். அந்த ரமதானிலும் ஜும்மாவோடு சேர்ந்து வருவது நூறுன் அலா நூர், பிரகாசத்திற்கு மேல் ஒரு பிரகாசம். ஜும்மா பாக்கியமானது, அதுவும் ரமதானோடு சேர்ந்த ஜும்மா, அதிலேயும் விடைபெறக்கூடிய கடைசி ஜும்மா என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. மோமின்களை பொறுத்தவரையிலே ரொம்ப பெரிய வேதனையும் அவருடைய மனதிலே ஆறாத ஒரு சிரமமும் கொண்ட கஷ்டமும் கொண்ட ஒரு நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த புனிதமான ரமதானிலே நாம் செய்த அமல்களை எல்லா வகையிலும் அல்லாஹ் மேன்மையாக கபூல் செய்தருள்வானா. மீதி உண்டான நாட்களையும் நேரங்களையும் பாக்கியமாக கழிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானா. நம்முடைய வாழ்வில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அல்லாஹ் பாக்கியத்தை தருவானா. அதையெல்லாம் பேணுதலான முறையிலே கழிப்பதற்கு, அதையெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானா. கண்ணியமிக்க பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லக்கூடிய வலிமான்களிலே இன்று ஹதரத் ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், குர்ஆனுடைய கல்பு என்பது யாசீன், லிகுல்லி ஷைஇன் கல்புன் வ கல்புல் குர்ஆனு யாசீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். குர்ஆனுடைய இதயம் என்பது யாசீன் என்று சொன்னார். அந்த யாசீன் சூராவில் அல்லாஹு தஆலா ஒருவருடைய வரலாற்றை சொல்கிறான். அந்த யாசீன் சூராவிலே ஒரே ஒருவர் தான் வஹீதுல், அதாவது வஹீதுன் ஃபித் தாரீக் என்று சொல்ல வேண்டும், வரலாற்றிலே தனித்த ஆற்றல் உள்ளவர் ஹதரத் சையதுனா ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யார் இவர்? இந்த மேன்மகனார் யார்? இந்த இறைநேசர் யார் என்று பார்த்தால் 70 வருட காலம் சிலைகளை செய்து விற்றவர். 70 வருஷ காலம் அல்லாஹ் அல்லாத மற்ற உருவங்களை, சிலைகளை செய்து விற்றவர். சிலை வணக்கம் செய்தவர் அல்ல, ஆனால் சிலைகளை செய்து விற்றவர் இவர். கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஒரு சொல்படி அவருடைய பார்வை கூட குன்றி போயிருந்தது. ரொம்ப முதுமையான ஒரு காலம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பகுதியிலே வாழ்ந்திருந்தார். அதற்கு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய தூதர்கள் சில பேர் அந்த ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊருக்கு வந்து அல்லாஹ்வின்பால் வணக்கம் செய்யக்கூடிய அந்த உன்னதமான காரியத்திற்காக அவர்கள் அழைத்த பொழுது இவர் அவர்களை பார்த்து கேட்டார், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் அவனுடைய தூதனாக, எச்சரிக்கையாளராக அதற்கு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்கிறீர்கள், அவர்கள் அனுப்பியிருப்பதாக. ஃபஹல் மின் ஆயத்தின், அந்த அல்லாஹ் ஒருவன் என்பதற்கும் அதற்கு வேறு ஏதாவது நீங்கள் அவனால் அனுப்பப்பட்ட ஈசா நபியினுடைய பிரதிநிதி இவர்கள், அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேட்டான். காலு நான், அவங்க சொன்னாங்க ஆதாரம் இருக்குது. நதுஉ ரப்பனல் காதிர் ஃபயுஃபர்ஜு அன்க் மா பிக, அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாங்கள் கையேந்தி துஆ செய்தால் எப்படிப்பட்ட காரியமும் நடந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் தீராத சிரமமாக இருக்கக்கூடிய இந்த பல வியாதிகளையும் கூட அல்லாஹ் போக்கிடுவான்னு சொன்னாங்க. நாங்கள் ரப்பிடத்தில் கையேந்தினால், அவங்க சொன்னாங்களா 70 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கிறேன், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒரு நாளையில நடந்துடுமா? ஒரு துஆவிலே நடந்து விடுமா? ஒரு கையேந்துதலிலே நடந்து விடுமா? அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குதான்னு கேட்டாங்களாம். யுஃபர்ரிஜுக்கும் ரப்புக்கும் ஃபீ கதாத்தின் வாஹிதா, ஒரு பகலில் அல்லாஹ் அதை முடித்து விடுவானா ஒரு துஆவிலே என்று கேட்கும் பொழுது ஆமான்னு சொன்னாங்க. அவங்க துஆ செய்தாங்க. ஃபஆமன, அவங்க உடனே அதற்கு சையதுனா ஹபீபுன் நஜ்ஜார் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார். அல்லாஹ் தஆலாவினுடைய அத்தாட்சியை நிதர்சனமாக கண்ட பொழுது ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் என்பதையும் அவனுடைய தூதர்கள் தான் என்பதையும் அவருடைய மனதில் அந்த ஈமானுடைய பிரகாசம் பட்ட உடனே ஈமான் கொண்டு விட்டார். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்பாகுல் உம்மி ஸலாஸா, இந்த சமுதாயத்தினுடைய முதன்மை மக்கள் 3 பேர். இஸ்லாம் வந்த உடனே, ஈமான் வந்த உடனே ஏற்றுக்கொண்டவர்கள் 3 பேர்னு சொன்னாங்க. சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப சின்ன பிராயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே ஈமான் கொண்டார். ஒரு முஃமின் ஆல ஃபிரௌன், ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு முஃமினா மனிதர். அல்லாஹ் குர்ஆனிலே அவரையும் ஒரு இறைநேசர், அவரையும் பற்றி அல்லாஹ் சொல்கிறான்.
மூன்றாவது ஒரு சாஹிபு யாசீன், யாசீனை உடையவர் ஸல்லல்லாஹு ஒரு சாஹிபு யாசீன், யாசீனிலே வரக்கூடியவர் சித்தீகூன். இந்த மூன்று பேருமே சித்தீகீன்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல் ஜாமிஉ லி அஹ்காமில் குர்ஆன் என்ற பிரபலமான தஃசீரிலே ஹஜ்ரத் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், வஹுவ மிம்மன் ஆமன பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹபீபுன் நஜ்ஜாருடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். உலகத்துல எந்த நபியும் அனுப்பப்பட்ட பிறகுதான் அந்த நபியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்டு. குறிப்பாக மூன்று பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் அனுப்பப்படுவதற்கு முன்னால் இவர்களுக்கு கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுறதுக்கு இவங்களுக்கு 600 சனா 600 வருடம் இடைவெளி. ஆனாலும் அந்த வேதங்களிலே படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெரிந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டார்கள். அவர்களை ஈமான் கொண்டதாக அவர்கள் விண்ணப்பித்தார்கள். எப்படி கமா ஆமன துப்பஉல் அக்பர், ஏற்கனவே துப்பா என்ற ஒரு ராஜா ஈமான் கொண்டார், வரலாற்றில் வருகிறது. துப்பா என்ற ஒரு ராஜா ஈமான் கொண்டார், பிரபலமான வரலாறு அது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்ற நேரத்தில் அவங்களுடைய ஒட்டகத்தை எந்த வீட்டில் தங்குறதும் பேச்சு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, நாக்கத்துல் கஸ்வாவை அதனுடைய வழியில் விட்டு விடுங்கள், யாரும் அதனுடைய கைத்தை பிடித்து இழுத்து செல்ல வேண்டாம், பின்னால் இருந்து விரட்ட வேண்டாம், அது எங்க போய் தங்கணுங்கிறது அதுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கு சொன்னாங்க. அதை அதன் வழியிலே விட்டு விடுங்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதற்கு கட்டளை வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும் செய்தனா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே அந்த ஒட்டகம் தங்குச்சு. ஆனா அபூ அய்யூப் அல் அன்சாரியுடைய வீடு அல்ல அது, அசலிலே அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு. அந்த வீட்டுல அபூ அய்யூப் அல் அன்சாரி இருந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே துப்பா என்ற ஒரு மன்னர் மதீனாவின் மீது படையெடுத்தார். படையெடுத்து அதை அழிப்பதற்காக முற்பட்ட அந்த நேரத்தில் தான் மதீனாவுடைய அந்த பூமியிலே வாழ்ந்த கிட்டத்தட்ட 400 உலமாக்கள் அவரை போய் சந்தித்தார்கள். இந்த மதீனாவை அப்படி நீங்க அழிச்சு இது பாழாக்கிற முடியாது, இது மலக்குமார்களை கொண்டு பாதுகாக்கப்பட்ட பூமி, ஃபிரௌன் கூட உள்ள இந்த தஜ்ஜால் கூட உள்ளே நுழைய முடியாது, வலிமை பெற்ற தஜ்ஜாலும் கூட மதீனாவிற்குள்ளே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பூமி, இதனுடைய ஒரு தெருவும் சரி, ஒரு சந்தும் சரி, இல்லா வஃபீஹா மலக்குன், அங்கே ஒரு மலக்கு இருக்கிறார் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அப்படிப்பட்ட இந்த மதீனாவுடைய பூமி, இந்த பூமியிலே நாங்கள் நபியில் முன்தவர் கடைசி நபிமார்களின் நிறைவான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்துத்தான் நாங்களே எங்கெங்கெல்லாமோ இருந்து வந்து தங்கி இருக்கிறோம் அப்படின்னு துப்பா ராஜா சொன்ன உடனே அந்த துப்பா ராஜா அந்த மன்னர் முன் வரலாறுகளை அந்த வேத நூல்களை எல்லாம் படித்து பார்த்தார். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டார். நீண்ட வரலாறு அது. அப்படி ஈமான் கொண்டவர் மாத்திரமல்ல, அவர்கள் வந்தால் தங்குவதற்காகவும் அந்த 400 உலமாக்கள் தங்குவதற்காகவும் வீடு கட்டி கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா தங்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தார். அந்த வீட்டிலே சில பேரை அமர வைத்தார். அந்த வழியிலே வந்தவர்கள் தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி. அந்த வழியிலே வந்தவர்கள் தான் ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலுன் மினல்லாஹி பாரின் நஸம் ஃபலவ் மத்த உம்ரி இலா உம்ரிஹி லகுன்து வஸீரன் லஹு வபனம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பினங்களின் இரட்சகனான அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஃபலவ் மத்த உம்ரி இலா உம்ரிஹி, என்னுடைய வாழ்நாள் அவர்களுடைய வாழ்நாள் வரை நீண்டிருக்குமானால் துப்பல் அக்பர் என்ற மன்னர் சொன்னார், லகுன்து வஸீரன் லஹு வபனம், அவர்களின் ஊழியனாக இருந்து என்னுடைய காலத்தை நான் கழித்து விடுவேன். என்னுடைய வாழ்நாள் மாத்திரம் அப்படி நீண்டிருந்தால் அவர்களுடைய ஊழியனாக இருந்து என் வாழ்நாளை கழித்து விடுவேன் என்று சொன்னாரே துப்பா ராஜா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்ட வருவதற்கு முன்னாலே ஈமான் கொண்ட 3 பெரும் மனிதர்களிலே, அதெல்லாம் மற்றவங்க இருக்கிறாங்க, பெரும் மனிதர்களிலே ஒரு ஆளு துப்பா ராஜா. அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை முதலாக ராஹிலாவை பார்த்து வந்த நேரத்தில் ஜம்மிலூனி ஜம்மிலூனி யா ஹதீஜா ஜம்மிலூனி யா ஹதீஜா, ஹதீஜா என்ன போர்த்துங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஹதீஜா நாயகியை போர்த்தும்படி சொன்னார்கள் அல்லவா. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நீங்க பயப்படாதீங்க, வல்லாஹி லா யுஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருவரும் கேவலப்படுத்த மாட்டான், குறை வைக்க மாட்டான், குணங்களின் மொத்த உருவமாக தாங்கள் இருக்கிறீர்கள் நாயகமே சொல்லி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவர்கள் அழைத்து சென்றது சய்யிதுனா பரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு தஆலா. நம்முடைய தாய் அன்னை ஹதீஜாவுடைய சிறிய தந்தை இதற்கு பரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு. பரக்கத் இப்னு நௌஃபல் ரொம்ப முதுமையான காலத்தில் இருந்தாங்க.
ரொம்ப முழுமையான காலம். அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், இந்த நகரத்திலிருந்து உங்களை வெளியேற்றுவார்கள் அப்படின்னு, உங்களை வெளியேற்றுவார்கள். நான் அந்த நேரத்தில் ஹயாத்தாக இருந்திருந்தால் உங்களின் உதவியாளனாக இருந்திருப்பேன் சொல்லி வரக்கத்து பின் நௌஃபல் சொன்னது புகாரில் இடம் பெற்றிருக்கிறது. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பின்னால் ஒரு தடவை அதற்கு வரக்கத்து பின் நௌஃபலை பற்றி அன்னை ஹதீஜா கேட்டவர்கள் நல்ல வெண்மையான ஆடை அணிந்திருந்து அவர்களை நான் மரணத்திற்கு பின்னால் கண்டேன். மரணத்திற்கு பின்னால் ஒருவர் வெண்மையான ஆடை அணிந்து இன்னொருவர் கண்டால் அவர் சொர்க்கவாசி. நான் அப்படி கண்டேன் சல்லாசன் சொன்னான். அதனால முன்னால் உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலே 1100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட பெருமக்களிலே, குறிப்பாக பெரிய மனிதர்களிலே 3 பேர். அதுல ஒரு ஆள் செய்தனா துப்பா ராஜா, இன்னொரு வரக்கத்து பின் நௌஃபல், மூணாவது நபர் சாஹிபு யாசீன். யாசீனிலே வரக்கூடிய ஹஜ்ரத் ஹபீபுன் நஜ்ஜார் என்ற இந்த இறைநேசத்தை பெற்ற பெருமகான். ஹஜ்ரத் ஹபீபுன் நஜ்ஜார் அவர்களை பொறுத்தவரையில அவங்க பேர் ஹபீப், நஜ்ஜார்னா தச்சர்னு அர்த்தம். அவங்க தொழில், அந்த தொழிலின் காரணத்தினால் அந்த பேர் வந்துருச்சு ஹபீபுன் நஜ்ஜார், தச்சரான ஹபீப். ஆனால் வரலாற்றை இவர்களை பற்றி வருவது, இவர்களை பொறுத்தவரையிலே கான பாகி அல் ஹரீர், பட்டு வியாபாரியாகவும் இருந்திருக்கிறார், பட்டு துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார். பெருமக்களே, இவங்களை குர்ஆன்ல, அதுலயும் கல்புல் குர்ஆன்ல, குர்ஆனுடைய இதயத்தில் கொண்டு போய் அல்லாஹ் தஆலா இடம்பெற செய்யக்கூடியதற்கு அளவுக்குண்டான காரணங்கள் சிலரை பெருமக்கள் சொல்வார்கள். அதுல ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, கான யதஸத்தகு பினிஸ்ஃபி கஸ்பிஹி, தன்னுடைய சம்பாத்தியத்துல பாதியை செலவழிச்சிருவார் அல்லாஹ்வுக்காக, சதக்கா செய்திருவார். சம்பாத்தியத்துல அல்லாஹ்வுக்காக பாதியை, அதாவது அல்லாஹ் தஆலா நிறையவும் கொடுத்து பார்த்தான், குறையவும் கொடுத்து பார்த்தான், அதை சோதிச்சு பார்த்தான். குறைய கொடுத்தாலும் கொடுத்துறாரு, நிறைய கொடுத்தாலும் கூட நிறைய இருக்குது, கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா என்ன அப்படி நினைக்கிறது இல்லை. கான யதஸத்தகு பினிஸ்ஃபி கஸ்பிஹி, தன்னுடைய சம்பாத்தியத்தில் பாதியை அல்லாஹ்வுக்காக செலவழித்தார். எந்த விதமான மனமாச்சரியங்களும் இல்லாமல் அவர் எடுத்து செலவழித்தார். பெருமக்களே, அதே போல பார்த்தாங்க, பாதியை குடும்பத்திற்காக செலவழித்துக் கொண்டார், மீதி பாதியை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுக்கு பொருத்தமான வழிகளிலே சதக்கா செய்தார். சமூக மக்களிடம் இவர் போய் சொல்றாரு, இப்படி மாதிரி தூதர்கள் வந்திருக்கிறாங்க, நாம எல்லாரும் ஈமான் கொள்ளணும். அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஈமான் கொண்டாதீங்கிறாங்க. இவர் சொன்னார், என்னை படைத்த அந்த ரப்பை எப்படி நான் வணங்காமல் இருக்க முடியும், அவனை எப்படி நான் இபாதத் செய்யாமல் இருக்க முடியும், ஒயிலைஹி துர்ஜஊன், அவனாவில் அல்லவா நாம் மீட்கப்பட போகிறோம், எப்படி ரப்பை வணங்காமல் இருக்க முடியும் என்று ஹஜ்ரத் ஹபீபுன் நஜ்ஜார் அவர்கள் அந்த தூதருக்கு ஆதரவாக, அந்த தூதருக்கு உறுதுணையாக அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்றார். ஆனா அந்த மக்கள் ஊரெல்லாம் சேர்ந்து இவரை எதிர்க்குது, ஊரெல்லாம் சேர்ந்து எதிர்த்தது. அந்த சமூகம் கடைசியில எதிர்ப்பினுடைய அந்த உச்சமாக என்ன ஆக்கிடுச்சுன்னு சொன்னா, இவங்களை கொடுமையான முறையில கொலை செய்திருச்சு, ரொம்ப கொடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்தார். ஆனால் கொலை செய்த அந்த நேரத்துல கூட ஹபீபுன் நஜ்ஜார் அவர்கள் அவங்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை வாய் திறக்கல. அல்லாஹ் தஆலா கல்புல் குர்ஆன்ல இடம்பெற செய்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. அவர் பாதி தன்னுடைய சம்பாத்தியத்தில் பாதியை சதக்கா செய்தார். அதே போல கொடுமையான முறையிலே அந்த மக்கள் கொலை செய்த அந்த நேரத்திலே கூட இவங்க விளங்காம செய்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஹிதாயத் என்ன விளங்காம செய்துகிட்டு இருக்கிறாங்க என்பதை உணர்ப்பதற்காக வேண்டி அவர்களின் மீது பரிதாபப்பட்டாரே தவிர அவர்களுக்கு எதிராக வாய் திறக்கவில்லை. சபருடைய உச்சம் பெருமக்கள், சபருடைய பொறுமையுடைய உச்சமாக அதற்கு ஹபீபுன் நஜ்ஜார் அவர்கள் இருந்தார். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இவங்களை பத்தி சொல்றான், இறந்த பிறகு பேசின ஆள் இவர், இறந்த பிறகு பேசின ஆளு. அல்லாஹ்வே அந்த வாக்குமூலத்தை சொல்கிறான், அல்லாஹ்வே சொல்கிறான், கால கைலதுகுலில் ஜன்னா, இறந்த பிறகு அவருக்கு சொல்லப்பட்டது சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. என்னுடைய சமுதாயத்திற்கு வந்த கேடே அவர் சொல்றார், யா லைத கௌமி يعلمون, என்னுடைய சமுதாயத்திற்கு வந்த கேடே அவர்கள் விளங்கி இருக்க வேண்டுமே. பிமா غفر لي, அல்லாஹ் எனக்கு அளித்த மன்னிப்பையும், وجعلني من المكرمين, என்னை எவ்வளவு சங்கைப்படுத்தி இருக்கிறான், என்னுடைய ரப்பை என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான், இந்த கண்ணியத்தையும் இந்த மக்ஃபிரத்தையும் என் மக்கள் விளங்க வேண்டுமே என்று அவர் வாய்மொழி சொன்னதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அவருடைய சொல்லாகவே இடம்பெற செய்து விட்டார். அவர் சொன்னதை அல்லாஹ் சொல்கிறார். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னாசிஹு ஹய்யன் வ மய்யிதன் சாஹிபு யாசீன், ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் பேசியவர், மையத்தாக ஆனதற்கு பின்னாலும் பேசியவர் சாஹிபு யாசீன். யாசீன் சூரத்தில் சொல்லப்பட்ட ஹபீபுன் நஜ்ஜார் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, சாலிஹீன்கள் வேதனை செய்யப்படும் பொழுது அவங்க மனசுல ஒண்ணு நினைக்காட்டால் அல்லாஹ்வால தாங்க முடியாது.
அல்லாஹ்வால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. வரலாற்றிலே வருகிறது, பலம்மா குத்தில ஹபீபுன், ஹபீபுன் நஜ்ஜார் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் கலிபல்லாஹ், அல்லாஹ் தஆலா கடுமையாக கோபப்பட்டான். அந்த சமுதாயத்திற்கு எதிராக ரப்பினுடைய கோபம் உடனடியாக வெளிப்பட்டது. ஃபஅமர ஜிப்ரீல், அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஃபஸாஹபிஹிம் ஸைஹத்தன் ஃபமாது அன் ஆகிரிஹிம். ஒரு சத்தம் தான், ஒரு சத்தம், அந்த நாட்டில் ஒரு ஆள் ஹயாத்தா இல்லை, எல்லாம் மௌத்தாகி விட்டார்கள். என்னால் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்த அதற்கு ஹபீபுன் நஜ்ஜார் அவர்களுக்கு எதிராக இவ்வளவு கொடுமையான முறையில் அவர்கள் கொலை செய்த காரணத்தினால் அவர்கள் ஒன்றும் துஆ செய்யலன்னு சொன்னாலும் கூட அல்லாஹ் தஆலாவினுடைய தர்பார் அதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அல்லாஹ்வுடைய கோபம் வெளிப்பட்டதாக குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா, ஒரு சத்தம் தான், ஒரு சத்தம் தான், எல்லாரும் முடிஞ்சுங்களாம். அப்ப அந்த ஆயத்திலிருந்து நமக்கு படிப்பினைகள் சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்களில் செலவழிப்பதில் நாம ரொம்ப ஆசைப்படணும். இன்று ஓதப்பட்ட சூரத் ஜும்ஆவுக்கு அடுத்துள்ள சூரா இருக்குது, அதுல கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், மௌத்துக்கு நெருக்கம் வந்துருச்சுன்னா தான் சதகாவுடைய நன்மை என்னன்னு மனுஷன் விளங்குவான். அந்த நேரத்தில் சொல்ற அல்லாஹ்வே என்னை கொஞ்ச நேரம் தாமதப்படுத்து, கொஞ்சம் அல்லாஹ்வே கொஞ்சம் தாமதப்படுத்து, நல்ல சதக்கா செய்து நான் சாலிஹான மனுஷன் ஆயிடுறேன் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் மனிதன் கதறுவான். குர்ஆன் வருகிறது, ஒரு மனிதனுடைய அஜல் வந்து விட்டால் அல்லாஹ் தாமதப்படுத்தவே மாட்டான். அதனாலே ஹஜ்ரத் ஹபீபுன் நஜ்ஜார் அவர்கள் குர்ஆனுடைய இதயமான யாசீன் சூரத்தில் இடம்பெற்றதற்கான காரணத்தை பெருபக்க சொல்லும் பொழுது தீனிலே ஸ்திரத்தன்மை, அதிலே ஸ்திரத்தன்மை, அதே போல அல்லாஹ்விற்காக சதகா செய்வதிலே மனமுவந்து செய்த அந்த காரியத்தினுடைய உன்னதமான நிலை, கொடுமை செய்த சமுதாயத்திற்கு எதிராக தன்னுடைய வாய் திறக்காது சபரை பேணிய அந்த உன்னதமான ஒரு நிறைவால் உள்ளவர். அது மாதிரி அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்காத இன்னொரு செயல் என்னன்னா, யாரையும் கேலி பண்ணக்கூடாது. யாரையும் கோலத்தால, பொருளாதாரத்தால, அவங்களுடைய நிலைப்பாடுனால, அவங்களுடைய வறுமையின் காரணத்தினாலோ வேறு ஏதாவது காரணத்தினாலோ ஒரு ஆள் அழகுல குறையா இருக்கிறார், அது மாதிரி பொருளாதாரத்துல குறையா இருக்கிறார், அல்லது வேற ஏதாவது காரணங்களினால் ஒரு ஆள் குறைவான இருக்கிறாருன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அவன் பொறுப்பேற்று தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்னன்னா கேலி பண்றது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கல்கர் அதை ஆச்சரிப்பதிலும் கேலி பண்ணுவதிலும் ஒரு மனிதன் ஈடுபட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நான் பொறுப்பேற்றுக் கொடுக்கிறேன். கேலிக்கு மத்தியில் அல்லாஹ் தான் தண்டனை கொடுப்பான். ஒரு பாக்கியத்தை கேலி செய்து அந்த பாக்கியம் வராதுங்க. ஒரு பாக்கியத்தை, ஒரு உன்னதமான காரியத்தை ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்காரு, இவர் முன்னால நின்று அப்படி ஒரு மாதிரி அந்த தொழுகை கவனத்தை திருப்பதாக, இவருடைய வாழ்க்கையிலே தொழுகையில் இரையச்சம் ஒருபோதும் வராதுன்னு சொல்றார். இன்னொரு ஆளுடைய தொழுகை இவர் கேலி செய்தாருன்னா இவருடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தொழுகையில் இரையச்சம் ஏற்படாது. ஒரு மொழியை கேலி செய்தவங்க அந்த மொழி நமக்கு வருமா? ஒரு மொழியை கேலி செய்தோம்னா அந்த மொழியை நாம கத்துக்க மாட்டோம், கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது. அது மாதிரி ஒரு காரியத்தை, கண்ணியமான ஒரு நிலைப்பாடு உள்ளவர்களை நாம் கேலி செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கான தண்டனைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பது சூரை யாசீன் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பு. அல்லாஹ் நமக்கு விளங்கும் தௌஃபீக்கை தந்தருள்வானா. அதற்கு ஹபீபுன் நஜ்ஜார் போன்ற பெருமக்களுடைய நல்ல கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மையும் தீனில் ஸ்திரமானவர்களாக ஆக்கி அருள்வானா. அல்லாஹ் தந்த நியமத்துகளிலிருந்து அவன் பொருந்தக்கூடிய நல்ல காரியங்களுக்காக செலவழிக்கும் நசீபையும் தந்தருள்வானா. நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்வானாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم.